அஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஜூன் மாத பலன் 1/6/2024 ஜூன் மாத பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகுது. இந்த ஜூன் மாத பிறப்பான 1/6/2024 பிறக்கும் போதே பஞ்ச அங்கங்கள் பஞ்சபூதங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்க்கலாமா? சரி, அதாவது 1/6/2024 அன்று சனிக்கிழமை, நவமி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், கரசை கரணம், பிரீத்தி யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பான அம்சமாக பிறக்குது. இதில் நவ கிரகங்களுடைய ராசியில் எந்தெந்த ராசியில் கோச்சாரத்தில் பயணிக்கிறாங்க இந்த 1/6/2024. இந்த மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் லக்னமாக அமையுது. லக்னத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள். இதில் குரு பகவான் திக்பலமாகவும், சுக்கிர பகவான் ஆட்சி பலமாகவும், புதன் பகவான் நட்பு பலமாகவும் அமர்ந்திருக்காங்க. இதற்கு 5ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், அதே போல் 10ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவானும், 11ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கிறாங்க. 12ஆம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாருங்க. இந்த பஞ்ச அங்கமும் ப்ளஸ் நவ கிரகங்களுடைய அமைப்பு, இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கோர்வையில் போத்த முத்துக்கள் போல, அதாவது மாளவிக்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் 4 கட்டத்தில் வரிசையாக எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மாளவிக்கிய யோகம்னுவாங்க. இந்த ஜூன் மாத பிறப்பப்பவே இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால மிக யோகம் மிகுந்த மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. நல்ல ஒரு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டங்களாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், தடைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்க போகுது. ஏன்னா மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போதே சூரியனோட குரு இணைஞ்சிட்டாரு. தனக்காரர்களான குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிட்டாங்க. 2ஆம் அதிபதியான புதன் ராசியிலே லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க. தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சம்பந்தமான பிக்கல் பிடுங்கல்கள் இதெல்லாம் குறைச்சி தரப்போகுது. உடனே நீங்கள் சொல்கிறது கேட்குது, ஜூன் மாதம்னா ஸ்கூல் திறந்துடும், ஃபீஸஸ்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. அப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? யாரெல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறாங்க, யாரெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மாதத்தை பயணிக்கணும், யாரெல்லாம் இந்த மாதம் நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க, லக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க 12 ராசிக்கான பலன்களை பார்க்க போகலாம். இந்த நியூமராலஜி எண் கணிதம் அப்படின்னு பேசும்போது 6வது எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிர பகவான். அதாவது சிறு பணத்துக்கான காரகன், கலத்தர காரகன், உறவுகளில் அத்தை, மூத்த மகளை சொல்லக்கூடியது. வழிபடக்கூடிய தெய்வங்களில் மகாலட்சுமியும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம். சுக்கிரனுடைய தசா ஆண்டு 20 வருடங்கள். இந்த நவகிரகத்தில் இவ்வளோ அம்சங்கள் கொண்ட சுக்கிர பகவானுடைய எண்ணில் இந்த ஜூன் மாதம் பிறக்குது. இந்த ஜூன் மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைந்த செல்வங்களும் வெற்றியும் அமைய வாழ்த்துக்கள். வாங்க 12 ராசிக்காரர்களை பார்க்க போகலாம். 1/6/2024 கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியான வாய்ப்புகள் நிறைஞ்சு இருக்க போகுதுங்க. கடகராசி அப்படின்னு சொல்லும்போதே நன்றினுடைய சின்னத்தை கொண்ட கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறப்பான வாய்ப்புகளை தரப்போகுது. ஜாதகன் பேசும்போதே ராகுவோட இணைஞ்சு 9ஆம் இடத்துல இருக்கிறனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகளோட பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவை. ஜாதகருக்கு முன்னேற்றம் அதிகரித்து கொடுக்க போகுது. அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஊர் விட்டு ஊர் பயணம் செல்றதுல இன்னும் கொஞ்சம் கவனமும், உங்களோட சுய ஜாதகத்தை ஆலோசிச்சுட்டு செல்வது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. சொந்த தொழிலில் நிதானித்து கையாள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த 1/6/2024 ஜூன் மாதம் கடகராசி நேயர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது? வாங்க விரிவாக பார்க்கலாமா? கடகராசி 1/6/2024
ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நிறைய டிப்ரெஷனில் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் அதுலேருந்து கொஞ்சம் விலக்கி வச்சு நிம்மதியாக ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி தசம கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறது, மதிப்பு மரியாதை உயரப்போகுது. பொருளாதாரம் பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா 2ஆம் அதிபதி பாதகத்தில் அமர்ந்திருக்காரு, அதே போல் லாபஸ்தானத்துலேயும் அமர்ந்திருக்காரு. வருமானங்கள் 50%, அதே நேரத்தில் வருமானத்துக்கு ஈடான செலவுகளும் 50% இருக்கிறனால கொஞ்சம் கவனித்து நிதானித்து செயல்படுவது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகம்னு சொல்லும்போது சந்திர பகவான் ராகுவோட இணைஞ்சிருக்கிறனால பேச்சுவார்த்தைகள், பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் இதில் கண்டிப்பாக கவனம் தேவை. அதுலேயும் முக்கியமாக ராகுவோட சந்திரன் இணையும் போது மனம் சார்ந்த டிஸ்டர்பன்ஸும் சரி, உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. அடுத்ததாக வந்து பொருளாதாரம் பேசும்போது பணங்கள் வருவாய்கள் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களோட அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போது. குடும்பத்தோட ஒரு பயணம் செல்ல போகிறீங்கனாக்கா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைந்து இருந்தாலும் பிள்ளைகளோட உணவு பழக்க வழக்கத்துலேயும் சரி, நட்பு பழக்க வழக்கத்துலேயும் சரி, பேரண்ட்ஸ் கடகராசி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தது வந்து கல்வின்னு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து நிதானித்து யோசித்து செல்லணுங்க. ஏன்னா 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் வந்து பாதகத்தில் அமர்றது வந்து பார்த்திங்கனாக்கா சில விஷயங்கள் நடைபெறுற மாதிரியே போய் ஒரு தடையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானித்து பயணிக்கிறது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வந்து படிப்பை அதிகமாக திணிக்காமல் அவங்களுக்கு எந்த முறையில் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லித்தரது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகம், 6ஆம் அதிபதி குரு பகவான் பாதகத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ உத்தியோகத்தில் வந்து மைல்டாக போகிறது சிறப்பு. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறதும் இன்னும் சிறப்பு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு உங்கள் வேலைகளை முடித்ததுக்கு அப்புறமா செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த உத்தியோகத்தை விட்டு வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து, வருமானமும் சரி, இங்கே ஒரு பிரச்சனைன்ட்டு அங்கே போய் அங்கே 2 பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ ஜாதகத்தை ஆலோசிச்சுட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவுகளும் சரி, தந்தை வழி உறவுகளோட பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியமும் சரி, மாமனாருடைய ஆரோக்கியத்துலேயும் சரி கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இது இருக்க போது. அதே போல் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மாதம் போய் செய்யும் போது இன்னும் சிறப்பான ஆசீர்வாதங்களும் காத்துட்ருக்கு. சொந்த தொழில் பேசும்போது பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திடீர் ஒப்பந்தங்களும் உங்களை மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை கடை, சிறு தொழில் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போது. பெரிய கம்பெனி வச்சுருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த எலக்ட்ரிசிட்டி சார்ந்த பில்லு, எலக்ட்ரிசிட்டி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறம், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் ஒரு நாளைக்கு மேலே தாண்டாது. ஸோ எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு விஷயம் சொன்னேன். இந்த மாதத்தில் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த 7 நாட்கள் ஒரு பெரிய கம்பெனியில் எலக்ட்ரிசிட்டி அந்த வயர்னஸ்ஸு, வீட்டில் கூட அந்த ஒயர் வந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா உடனே சரி பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த 1/6/2024 ஜூன் மாதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருத்தணி முருகரை போய் வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் 1, வண்ணம் வெண்மை நிற வண்ணம். ஸோ மிக சிறப்பான யோகத்தமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.